ரெடி போலாமா? Hello viewers, very good morning. This is Chennai car trainers. Highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம். மேடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெயின் ரோட்டில் ஓட்ட சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெயின் ரோட்டில் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 10 days கொஞ்சம் கேப் விட்டுருச்சு. ஏன்னா வந்து அவங்களுக்கு டைம் இல்லை ரெகுலர் கிளாஸ்க்கு வர்றதுக்கு. ஸோ அதனால தான் இப்போ மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சூப்பராக வந்து ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஹலோ, எப்படி மேடம் இருக்குது மெயின் ரோட்டில் ஓட்டுறது? 3 weeks கழிச்சு ட்ரிப் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஜாக்காக இருக்குது. இப்போ புதுமலை டுவர்ட்ஸ் கிண்டி வந்திருக்கோம். ஸ்டார்டிங்க்கு இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் அந்த இதெல்லாம் வந்தால் கொஞ்சம் பயந்துடுறேன். வேறு எதுவும் இல்லை. பட் இன்னைக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறீங்க. இந்த வீக் கண்டிப்பாக முடிச்சிருவோம் கிளாஸ். ஆமாம், இந்த வீக் சக்ஸஸ்ஃபுல்லாக கிளாஸை முடிச்சு பக்காவை ஓட்ட வச்சுருவோம் அவங்கள. ஏற்கனவே அவங்க ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ மேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் ஓட்ட போகிறாங்க, என்னென்னலாம் உங்களுக்கு ட்ரெயின் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுறேன். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க அடையார் லொக்கேஷனில் வந்து எல்பி ரோட்லலாம் ஓட்ட வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேளச்சேரி டிராஃபிக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து சரௌண்டிங் லொக்கேஷன் எல்லாமே வந்து இப்போ இன்றைக்கி ட்ரைவ் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ நீங்கள் மேம் எந்த அளவுக்கு எத்தாக ஓட்டுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ, பை. ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் மார்னிங். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது, ஸோ அவங்க ஓட்டிகிட்ருக்காங்க இப்போ கத்திப்பாரா ஜங்ஷனு. ஸோ அந்த கத்திப்பாரா ஃப்ளைஓவரில் தான் ஏற போகிறாங்க. ஏன்னா வந்து இந்த மெயின் ரோட்லலாம் ஆல்ரெடி அவங்க நல்லா ஓட்டி பழகப்பட்டது தான். ஸோ மேபி அதுதான் நான் சொன்ன விஷயங்கள். ஸோ இப்போ அகெயின் பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீக்கில் வந்து மேடம் வந்து கண்டினியூஸாக வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டைமில் மோரோவர் வந்து ஆஃபீஸ் ஒர்க் ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுனால கொஞ்சம் கேப் விட்டுருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ கேப்புக்கு அப்புறமும் வந்து ஸ்லோவாக போய்கிட்டோம். எப்போவுமே பெரியவங்களுக்கு நம்ம வழி கொடுத்துடணும். அவ்வளோதான், போகலாம் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா மேலே ஏறி இறங்கும்போது கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா தான் வண்டி ஏறும். போகலாம், தைரியமாக போகலாம். ஸோ மேடம் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எஸ், ஹலோ மேடம். ஹாய். எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்க? ஓட்டிகிட்டே இருக்கேன். 3 weeks கழிச்சுனால கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆமாம், ஃப்ளோவில் வந்துடுவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஓட்டணுன்னு இருக்கிறேன். பார்ப்போம். இப்போ கொஞ்சம் நேரம் ஓட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்துடும். ஆமாம், ஏன்னா டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் க்ரௌட் பார்த்தா மட்டும் செக் ஆகிடுது. கரெக்டு. ஆல்ரெடி ஸோ அப்படியே எடுத்து ஆமாம், இன்னும் ஒரு 1/2 hourல சரியாயிடுவீங்க. சூப்பராக வந்து ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் கேப் விட்டதுனால எப்படியுமே வந்து டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் கற்றுக் கொடுத்தோன்னா அப்படியே ஓட்டிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த டச் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து டைம் இல்லை, அதுதான் மெயினாக வந்து சொல்லணும். ஸோ அதனால் வந்து இப்போ இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அவங்க ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு மேனுவல் வெஹிக்கிள். இப்போ செகண்ட் கியரில் இருக்காங்க. அப்படியே தேர்ட் கியர் போட்டுக்கோங்க மேம். வச்சு இது தேர்ட் கியர் போட்டு அப்படியே போங்க ஜாலியாக. அவ்வளோதான், எப்படி போட்டாங்க பார்த்தீங்களா? ஸோ இதுதான் ஸ்டைல் ஆஃப் கீரு. அப்படியே போகலாம் மேடம், சூப்பர். கீரை வந்து அப்படி ஒரு செகண்டில் போட்டது வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை வந்து காமிக்குது. ஸோ கியர் போடுறதுங்கிறதுலாம் ஒரு கஷ்டமே கிடையாது. ஸ்டீரிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. அழகாக வந்து முன்னாடி பார்த்து அப்படியே ட்ரை பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ நீங்கள் முன்னாடி பார்த்து ஓட்டின்னு போயினே இருங்க, அவ்வளோதான். சைடில் யாரையுமே பார்க்க வேண்டாம். இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து ஸ்டில் கிண்டியில் இருக்கோம் வியூவர்ஸ். கிண்டி லொக்கேஷனில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. மார்னிங் டைம் அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் வந்து ஆஃபீஸ் போகிற டைமு. ஸோ ஆஃபீஸ்லேருந்து ரிட்டர்ன் போகிற டைம் கிடையாது, ஆஃபீஸ் போகிற டைமு. ஸோ அதனால் வந்து பயங்கர ஸ்பீடாக போவாங்க எல்லாருமே. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். ஸோ அந்த டிராஃபிக் டைமில் வந்து எப்படி மேனேஜ் பண்ணி ட்ரைவ் பண்ணுறது? ஸோ இந்த டைமில் வந்து அவங்க ஓட்டி பழகினா தான் அவங்க நாளைக்கு ஆஃபீஸ் போகிறச்சே அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பீக் டைமில் வந்து கூட்டம்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock ஆகுது. ஸோ நீங்களும் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெகுலர் ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்குறோம். ரெகுலராக வந்து ஒரு 10 days ட்ரைனிங்கில் உங்களுக்கு பக்காவாக சொல்லி கொடுத்துருவோம். சில பேருக்கு வந்து டைம் இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து வீக்கெண்டு ட்ரைனிங், ஸோ அதாவது வந்து சாட்டர்டே சண்டே மட்டுமே தனியாக ட்ரைனிங் இருக்குது. ஸோ அதுவுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். வெளியூரில் இருக்கிறவங்க நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதே இல்லை. மினிமம் ஒரு 2 members நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா நான் வந்து அங்கே தங்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ ஒரு 5 daysல உங்களை பக்காவாக ரெடி பண்ணிடலாம். 5 days ஃபுல் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா 5 daysலேயே வந்து ட்ரெயின் பண்ணிடலாம். ஒன்றும் கவலையே கிடையாது உங்களுக்கு. ஸோ ஒரே நாளில் ஓட்ட வச்சு பக்காவாக ரெடி பண்ண அந்த டைம்லாம் இருக்குது உங்களுக்கு. எப்போலாம் முன்னாடி பார்த்து போயிட்டே இருங்க. ஆக்சிலேட் கொஞ்சம் கொடுங்க மேம், நல்லா. ஓகே, ஸ்லோவாக போயிட்டே இருங்க. வெரி குட். ஸோ இப்போ வந்து கிண்டி ஃப்ளைஓவர் ஏறிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கிண்டி ஃப்ளைஓவரில் ஆக்சிலேட்டர் கொஞ்சம் கொடுத்துட்டே இருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இருங்க மேம், அவ்வளோதான், சூப்பர். ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே இருங்க. வெரி குட். ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அவங்க ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சிஸ்டமேட்டிக் எப்படி ட்ரைவ் பண்ணணுங்கிற கிளாரிட்டி கொடுத்துட்ருக்கேன். என்ன தான் வந்து கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணாலுமே வந்து ரொம்ப நல்லா அற்புதமாக ஓட்டுறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மறக்கலை அவங்க. ஸோ என்னென்னா கொஞ்சம் அவங்களுக்கு அந்த இப்போ க்ரௌடு பார்க்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக பேனிக் ஆகிறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நேரம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் பேக் டு ஃபார்ம் வந்துடுவாங்க. சூப்பர், அவ்வளோதான் மேம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே போங்க. பி கூல் அண்ட் ஹாப்பி டிரைவ், அதுதான். ரெண்டாவது, ஆக்சிடென்ட்டே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸோட மெயின் தாட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா 32,000 பேருக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரைனிங் முடிஞ்சு 33,000 பேரை வந்து ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி ரெகுலர் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ கம்மிங் சண்டே லைவ் ப்ரோக்ராம் நடக்க போகுது. லைவ் ப்ரோக்ராமில் வந்து யாராவது என்னோட வந்து என் கூட இருந்து பக்கத்தில் எல்லா கொஸ்டின் கேட்கணும், காரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், காரில் ரொம்ப கிரேஸு கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா டெஃபினட்டாக என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு என் கூட வந்து ஒரு லைவ் ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ என் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மேம் வந்து ரொம்ப சூப்பராக அந்த ரன்னிங் டிராஃபிக் உள்ள லொக்கேஷனில் என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. டிரைவிங்கை வந்து எப்போவுமே என்ஜாய் பண்ணோங்க. என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு சூப்பராக வந்துடும். அந்த டென்ஷன் அதெல்லாம் வந்து நம்ம அப்படியே விட்டுறணும். ஸோ முன்னாடி பார்க்கணும், போயிட்டே இருக்கணும். ஸோ இப்போ அதை தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஓட்ட ஆரம்பித்தாலே போதும், அவங்களுக்கு பக்காவாக வந்து எல்லா விதமான கண்ட்ரோலும் வந்துடும். என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்ருக்காங்க. எஸ், போகலாம் மேம். ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே இருங்க. கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா வண்டி வந்து ஒரு நல்ல பிக்கப்புக்கு வர ஆரம்பிச்சிடும். ஒரு நல்ல பிக்கப்புக்கு வந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் என்ஜாய் பண்ணி சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். நான் அப்படியே போயிட்டே இருங்க. இப்போ போக வேண்டாம், வண்டிலாம் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இப்போ அப்படியே போயிட்டே இருங்க. அப்படியே போயிட்டே இருங்க. வெரி குட், அவ்வளோதான். ஸோ வியூவர்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் நல்லா இப்போ வந்து ஃப்ளோவில் வர ஆரம்பிச்சிருக்கு. நல்ல ஒரு டிராஃபிக் உள்ள லொக்கேஷனில் தான் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி மேம் இருக்குது டிராஃபிக்கில் ஓட்டுறது உங்களுக்கு? அப்படியே ஓட்டி ஓட்டி பழகிட்டிங்கன்னா வந்துடும். அப்படியே போகலாம், ஜாலியாக ஓட்டுங்க, நோ ப்ராப்ளம். நல்லாவே டிராஃபிக்காக இருக்குது. ஆமாம் ஆமாம், டிராஃபிக்கில் தான் நீங்கள் ஓட்டணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். இதோட டிராஃபிக்லலாம் நீங்கள் ஓட்டியிருக்கீங்க. இது வந்து ஒரு பெரிய டிராஃபிக்கே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். இது அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. போகலாம் போகலாம், லெஃப்ட்லேயே போங்க. சூப்பர். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஆக்சிலேட்டர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களால மேனேஜ் பண்ண முடியுது. சாரி, எப்போவுமே வந்து ஒரு ஸ்லோவாக நம்ம வந்து டிரைவிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அழகாக மேனேஜ் பண்ணி கற்றுக்க முடியும். அந்த ஒரு ஃப்ளோவை வந்து உங்களுக்கு இந்த இடத்துல நல்லாவே பார்க்க முடியுது. ஸோ அதுவும் நம்ம சிட்டி லிமிட்டில் ட்ரைவ் பண்ணும்போது ஸ்டேரிங் நான் பிடிச்சி ஓட்டுறதுக்கு அப்படியே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ரெண்டாவது ஹைவேஸில் ஓட்டும்போது உங்களுக்கு டபுள் கண்ட்ரோல் வந்து தேவைப்படும். சிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து உடனே ரைட்டு உடனே லெஃப்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜிக்ஸாக்கான ஒரு ஃப்ளோவில் தான் வந்து நம்ம டிரைவிங்கே வந்து பழக வேண்டியிருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் சிங்கிள் ஹேண்டில் ட்ரைவ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம். ஒரு கையை வந்து கியரில் வச்சுட்டு இன்னொரு கையை வந்து ஸ்டேரிங் நாப்பில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் ஓட்டும்போது மல்டி டாஸ்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் அதை எப்போ யூஸ் பண்ணோம், எப்படி யூஸ் பண்ணோங்கிறத வந்து நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டென்ஷனுமே கிடையாது. நீங்கள் என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளோவை தான் இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்துட்ருக்கீங்க. அற்புதமாக வந்து மேம் என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காங்க. கண்ட்ரோல் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இருக்கிறதுல மெயினான ஷார்ட்கட்டை வந்து கிளச் அமுக்கி நியூட்ரல் பண்ணுறது. இப்போ பாருங்கள், அழகாக ஒரு விரலில் பண்ணாங்க, ஜாலியாக இருந்தது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அப்படி அழகாக அசால்ட்டு பண்ணுவாங்க. ஸோ சூப்பராக, அவ்வளோதான். நியூட்ரல் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. கிளச்சை ஃபுல்லாக ஏற்றிட்டு ஜஸ்ட் நியூட்ரல் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வண்டி வந்து உங்களுக்கு பக்காவாக கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து நம்ம ஸ்டெப் பிரேக் யூஸ் பண்ணி அழகாக மேனேஜ் பண்ணிக்கலாம். மேபி அந்த ஃப்ளோலேயே போயிட்டே இருக்கலாம். அப்படியே செகண்ட் கியரை போட்டு மறுபடியும் பேக் டு ஃபார்ம் எடுத்துக்கலாம். எடுத்து அப்படியே அழகாக கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க மேம். வெரி குட், போகலாம் போங்க. ஸோ அப்படியே ரைட்டில் அழகாக, அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நியூட்ரல் ஃப்ளோவில் வந்து அப்படியே டேரெக்டாக செகண்ட் கியருக்கு வந்துட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு ரன்னிங் ஃப்ளோ இருந்தது. ரன்னிங் ஃப்ளோ இருந்ததுனால செகண்ட் கியருக்கு டேரெக்டாக வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரலாம். ஏன்னா ரன்னிங்கில் இருக்கும்போது நீங்கள் செகண்ட் கியர் அந்த தேர்ட் கியர் தான் போட்டு ஓட்ட வேண்டியிருக்கும். ரைட் கட் பண்ணி நீங்கள் போங்க, அப்படியே போயிட்டே இருங்க. அவரை பார்க்காதீங்க, முன்னாடி பார்த்து போயிட்டே இருங்க, அவ்வளோதான். சூப்பர். ஏன்னா பின்னாடி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து சைடில் வருவாங்க, வந்து அவங்க ஆரன் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம பேனிக் ஆகியோ இல்லை அவங்கள பார்த்துட்டு நம்ம வண்டியை கண்ட்ரோல் மிஸ் பண்ணக்கூடாது. போகலாம் அப்படியே போயிட்டே இருங்க. எஸ்,
அவரும் வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து பார்க்குறாரு நீங்கள் நல்லா ஓட்டுறீங்க அப்படிங்கிறத, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அவ்வளோ என்ஜாய் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். தேர்ட் கியர் போட்டுக்கோங்க. போட்டுக்கோங்க, அவ்வளோதான், சூப்பர். போட்டுக்கோங்க. போட்டுட்டு லாஸ்ட் லெஃப்ட் திரும்ப போகிறோம். அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மூவ் ஆகி போனால் போதும். ஏன்னா வந்து இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளோ வந்து நல்ல ஃப்ளோ இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி நீங்கள் போனீங்கனாலே போதும். உங்களால் நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும். எஸ், பி கூல் அண்ட் ஹாப்பி டிரைவ். எப்படி மேம் இருக்குது நம்ம ட்ரைனிங்? எப்படி இருக்குது? எப்படி சொல்லி கொடுக்குறோம்? உங்கள் ட்ரைனிங் ஆக்சுவலி நான் இவ்வளோ கேப் எடுத்துகிட்டு வரும்போது எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்றது தெரியாது. அது 1 வீக்கில் முடிக்கணும், 2 வீக்ஸ்க்குள்ளே முடிக்கணுன்றது இருப்பாங்க. ஏன்னா ஃப்ளோ பண்ணால் உங்களுக்கும் கஷ்டம். அது திருப்பி ஃபஸ்ட் டைம் ட்ரெயின் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பட் நீங்கள் எதுவுமே இன்சிஸ்ட் பண்ணல, உங்கள் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் சொன்னீங்க. அது வரைக்கும் ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட். அது கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறப்போ ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அபவுட் தட். இப்போ நான் வேறு எங்கேயாவது போயிருந்தேன்னா அதெல்லாம் நான் ரஷ் அப் பண்ணியிருக்கணும், என்னால் மேனேஜ் பண்ணியிருக்க முடியாது. பட் நீங்கள் சுச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எனக்காக ஹெல்ப் பண்ணது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. சூப்பர். ஏன்னா வேறு இடத்துக்கு போயிருந்தா ட்ரைனிங் முடிஞ்சிச்சு மேடம் உங்களுக்கு அப்படின்னு இருப்பாங்க. ஆமாம், அப்போ அவங்களுக்குமே ஒர்க் வந்துட்டா நம்மளுக்கு இது பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குமே வந்துட்டே இருப்பாங்க கஸ்டமர்ஸ், பட் நம்மளுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. பட் நீங்கள் அப்படி பண்ணலை, நீங்கள் தானே ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பீங்க, என்னால் தான் எடுக்க முடியாது. ஸோ யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. சூப்பர், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்வேன் நான். வெரி குட். அதுதான் மேஜரான திங்கே ஒரு பிஸ்னஸ்க்கு. கரெக்டு. சூப்பர். அந்த விதத்தில் வந்து ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணி அவங்கள ஓட்ட வச்சுட்ருக்கேன். ஸோ அவங்க நல்லா ஓட்டணும், சீக்கிரமாகவே காரை ஓட்டி என்ஜாய் பண்ணணும், அவங்க வந்து என்னை பிக்கப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அவங்கள, சீக்கிரமாக அவங்கள ரெடி பண்ணிடுறேன் மேடம், நான் அடுத்த நாள்லேருந்து நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த ஒரு ஃப்ளோ தான் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது சீக்கிரமாகவே வந்துடுவாங்க ஓட்டிகிட்டு தனியாக. அந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். வியூவர்ஸ், நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து மாஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ அதுதான் டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள். இப்போ அந்த ஃப்ளோ வந்துடுச்சு பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் அந்த ஃப்ளோ பக்கா வர ஆரம்பிச்சிருக்கு. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கோங்க. எஸ், ஓகே. ஸோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி ரோடு, காந்தி மண்டபம் ரோட்டில் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் மார்னிங் டைமில் எந்த மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங் இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த டிராஃபிக்கில் தான் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் கேப் இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த டிரைவிங் ஃப்ளோ, ஏன்னா நம்ம சொல்லி கொடுத்த எல்லாமே வந்து ஒரு சைடு வந்து பிரெயினில் அவங்களுக்கு அப்படியே ரன் ஆகிட்டே இருந்தாலும் மறுபடியும் அதே விஷயங்கள் அப்படியே கேட்கும்போது வந்து அப்படியே பேக் டு ஃபார்ம் ஈஸியாக வந்து பிக்கப் ஆகிக்கலாம். அந்த ஷார்ட்கட் மெத்தட்லாம் வந்து மறுபடியும் சொல்லி கொடுத்துருவாரு, ஈஸியாக வந்து ஓட்டிடலாம். நிறைய ஷார்ட்கட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டென்ஷன் கிடையாது. சில பேர் வந்து எல்லா கியர்லேயே ஓட்டுங்க, நியூட்ரல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. ஸோ நம்ம நியூட்ரல் ஃப்ளோலாம் சொல்லி கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய டென்ஷனே கிடையாது. நியூட்ரல் போட்டுற சொல்லுவார், அழகாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், நமக்கு ஒரு பெரிய டென்ஷனும் கிடையாது. வண்டி அதை தாண்டி எங்கேயும் போகாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பி மூமெண்ட்டு. ஸோ வியூவர்ஸ், நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 8678981111. இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும், உங்களாலேயும் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். அதேமாதிரி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஜாலியாக ஓட்டலாம், ஃப்ரெண்ட்லியாக சொல்லிக் கொடுப்பேன், என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும். தேங்க்யூ, பாய். ஹாய். ஸோ இன்றைக்கி என்னோடய ஃபைனல் டே, 10th டே ஹைவே ட்ரைனிங். ஸோ 10 டேஸில் நான் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன், என்னெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. சென்னை கார் ட்ரைனர்ஸ்னால 10 டேஸ் இஸ் நாட் அ லாங் டைம், அதனால் சின்ன டைமில் வந்து எனக்கு நல்லாவே கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்களும் இப்படி கம்மியான டயத்தில் ஆனால் நல்ல ப்ராப்பராக எல்லாம் கற்றுக்கணும், காரை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ்க்கு கால் பண்ணிவிட்டு சேருங்க, நல்ல கற்றுக்கலாம். 10 டேஸில் எல்லா இடத்துக்கும் ஓட்டுற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ ப்ளீஸ் சேருங்க சென்னை கார் ட்ரைனர்ஸ். தேங்க்யூ, பை.